So good evening students. Today we will see the current affairs analysis dated from 5th to 6th December 2020. First news, recently there is a report in the sense ranking for police stations in India. So top 10 police stations announced பண்ணியா அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு police stationum இருக்குது. So that's why it was in news. Ministry of Home Affairs தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. 2015லேருந்து நம்மளோட current Prime Minister who has announced this initiative in 2015. இதை பொறுத்த வரைக்கும் லைக் இந்தியாவில் இருக்கக்கூடிய 16,671 போலீஸ் ஸ்டேஷனோட டேட்டா அனாலிசிஸ். ஸோ வாட் ஆர் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேண்டிலிங் பண்ணுறாங்க, அப்புறம் கேசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர். ஸோ இந்த அடிப்படையில் ஸோ அந்த ரேங்கிங் கொடுக்கப்படுது. மெயின்லி முன்னாடி இருந்த ரேங்கிங் எடுத்துனா ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ் எவ்வளோ இருக்குது, கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி எக்ஸெட்ரா இதான் ரேங்கிங்கில் இருந்துச்சு. இப்போ மிஸ்ஸிங் பர்சன்ஸ், அன்ஐடென்டிஃபைட் ஃபவுண்ட் பர்சன்ஸ், அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடிஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பரான பர்சன்கிட்ட கொடுக்குறது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் லைக் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அந்த கேஸை முடிக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்கள ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதில் டாப் 3ல் நங் போக் செக்மாய் போலீஸ் ஸ்டேஷன் மணிப்பூரில் டாப் டு த ஃபஸ்ட். அண்ட் தட் AWPS தட் இஸ் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இது சூரமங்கலம் சேலம் சிட்டி தமிழ்நாடு ரேங்க் செகண்ட். அது உமன்ஸ் போலீஸ் அப்படின்றது ஸ்டேஷன் அப்படின்றதும் ப்ரிவிலேஜ் தான். தென் ஹர்சாங் போலீஸ் ஸ்டேஷன் இன் சாங்லாங், இது கொஸ்டின்ஸ் குரூப் 1 எக்ஸாமினேஷனில் கேட்கலாம் அந்த சூரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனை பற்றி. ஸோ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. தென் கர்ஷாங் போலீஸ் ஸ்டேஷன் இன் சாங்லாங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். மற்ற ரெண்டுமே நார்த் ஈஸ்டில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ஸ், ஒன்று வந்து தமிழ்நாட்டில் உள்ள. ஸோ இதை ரெண்டும் டாப் ரேங்கிங்கில் வருது. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்படினர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, சிசிடிவி கனெக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த ரேங்கிங் ப்ரொவைட் பண்ணப்படுது. தென் செகண்ட் வந்து மலையன் ஜெயின் ஸ்குரில். திஸ் இஸ் ஸ்குரில். ஸோ இது வந்து இப்போது எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா they have taken the report. There is a 90% decline in Indian population. So 2015ல அது வந்து இப்படியே போச்சு அப்படின்னா 90% வரைக்கும் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் நாட் லைக் நார்மல் ஸ்குரில். இட்ஸ் லைக் அன்லைக் நாக்டர்னல் ஃப்ளையிங் ஸ்குரில் மாதிரி கிடையாது. இது டே டைம் பீரியடில் இட் வில் பி ஆக்டிவ். அண்ட் தென் ட்ரீஸில் தான் அதிகமாக இது இருக்கும். இட்ஸ் அ ஹெர்பியோரஸ் திங்ஸ். And then India பொறுத்தவரை we having 3 giant squirrel species, that is Indian giant squirrel, grizzled, அப்புறம் இது ஒன்று. சரியா? ஸோ 3 ஹேபிடேட் எடுத்துன்னா எவர்கிரீன் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கும். இந்தியாவில் மட்டும் இல்லை, சவுத் சைனா, அப்புறம் சதர்ன் சைனான் ஏரியா, தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாம், பர்மா, மலையன் பெனின்சுலா, ஸோ அந்த ஏரியாக்களெல்லாம் அது அதிகமாக இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட் ஏரியா, வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, நாகாலாந்து ஏரியாக்களில். So these are the things are important. Then it's a like health indicator, forest-ஓட health indicator. ரொம்ப ஃபாரஸ்ட் அழியுது அப்படின்னா இது எக்ஸ்டென்ஷன் ஆகும். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we can identify there is a like இவங்களோட எக்கோசிஸ்டம் இல்லைன்னா ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் அப்படின்றது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். த்ரெட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபாரஸ்ட்ரேஷன், ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், கிராப் கல்டிவேஷன், ஜூம் கல்டிவேஷன், அது இஸ் பேர்ன் பண்ணுறது ஃபாரஸ்ட்டை கல்டிவேஷன் பர்பஸுக்காக. தட் இஸ் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பேர், ஸ்லாஷ் அண்ட் பேர்ன், ஜூம் கல்டிவேஷன். அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹேபிடேட், அதோட இடங்கள் அழிக்கப்படுறது இதெல்லாம் தான் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது. கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் எடுத்துன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் IUCN ஸ்டேட்டஸில் நியர் த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ் கேட்டகரியில் வச்சுருக்கோம். சைட்ஸில் Appendix 2 அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் 1972 ஆக்டில் Schedule 1 கேட்டகரியில் இருக்குது. தென் தேர்ட் வந்து மானிட்டரி பாலிசி RBI வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே நெவர் சேஞ்ச் த ரெப்போ ரேட், அன்சேஞ்ச். அப்புறம் ஏற்கனவே ரெப்போ ரேட் வந்து 4% வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ரிவர்ஸ் ரெப்போ வந்து 3.35% இருக்கும். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், யூ பீப்புள் நோ தட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன் பேர், ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன். அண்ட் தென் ரிவர்ஸ் ரெப்போ, that is reverse repurchase option. So repurchase optionன்றது so banks who can borrow from RBI, banks will borrow from RBI, that is called as repo rate. So இதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேர் தான் ரெப்போ ரேட்டுன்னு பேர். இதில் they will banks will provide bonds.
it's a short term. So இப்போ பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட லோன் வாங்குது by providing bonds for a short term, சரியா, lesser time period. பேங்க் ரேட் இஸ் longer duration. ஸோ இந்த இதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க. இப்போ 4%ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் யுவர் லோன்ஸ், நீங்கள் பேங்க்ஸில் போய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா 4+3 ஆர் 4+ லைக் 15% அப்படின்றப்போ 4+11 அப்படி தான் இருக்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். புரிஞ்சுதா? ஸோ லைக் ரெப்போ ரேட் அடிப்படையில் தான் உங்களோட பேங்கிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகும், லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன் அப்படின்னா பாண்ட்ஸ், இவங்க கொடுக்கக்கூடிய பாண்ட்ஸை வந்து திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்ற கேரண்டி கொடுப்பாங்க. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன் பேர். அது மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன். ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் கிட்ட பாண்டை கொடுத்துட்டு டேக்கிங் அவுட் ஆஃப் மணி. ஸோ RBI will go for bank with providing security, that is bond, and then banks வந்து மணி கொடுக்கும், சரியா? ஸோ RBI வந்து பாண்டை கொடுக்கும், ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸாக RBI திருப்பி அவங்ககிட்ட அந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணி இட்ஸ் ஆல்சோ ஷார்ட் டேர்ம். இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஓவர் மணி ஃப்ளோ அதிகப்படுத்துறதுக்காக த ரெப்போ ரேட் வில் பி ரெடியூஸ்ட். இப்போ ரீசெண்டாக COVID-19 டைம் பீரியடில் தட்ஸ் அ ஹியூஜ் சங்க் இன் த மார்க்கெட். இல்லைன்னா லைக் என்ன சொல்கிறது, ஸோ மார்க்கெட் ஃப்ளோ இல்லை, லிக்விடிட்டி இல்லை, பீப்புள் கிட்ட பணம் இல்லை. ஸோ இன்ஜெக்டிங் மணி இன்சைட் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டில் பணத்தை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக வாட் தே வில் டூ, தே வில் ரெடியூஸ் தி ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்டை குறைக்கும் போது யுவர் லோன் ரேட் வில் சேஞ்ச், வில் பி ரெடியூஸ்ட். அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா தெர் இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஹியூஜ் சங்க் இருக்குது அப்படின்றப்போ வாட் தே வில் டூ, தே வில் லைக் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து லைக் they will do reverse repo தான் பண்ணுவாங்க. அப்போது பேங்க்ஸ் கிட்ட பாண்ட்ஸை கொடுப்பாங்க, they will give interest rate very high for this bonds. அப்போ பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில் பீப்புள் கிட்ட லோன் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆர்பிஐக்கு லோன் கொடுப்பாங்க. அப்போ பேங்க்ஸ் கிட்ட பணம் கம்மியாகும். then automatically selling of lending hands of bank will reduce. இங்கே lending hands will increase for the banks by reducing the repo rate. இங்கே increasing the bond rate, ரிவர்ஸ் ரெப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் அஸ் LAF, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இப்போது நார்மலாக ரெப்போ ரேட் குறைக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ரெப்போவும் குறைக்கும். ஸோ ரெப்போ ரேட் வில் பி கால்குலேட்டட் 100 பேசிஸ் பாயிண்ட், முன்னாடி 25 100 பேசிஸ் பாயிண்ட், அப்புறம் 25 பேசிஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ 4% இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 3.75 கேட்டகரியில் தான் இருக்கணும். இப்போ 3.35 கேட்டகரியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா 25 பேசிஸ் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ இஸ் கால்ட் அஸ் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 25%. இப்போ ரெப்போ ரேட் வந்து 375 கொண்டு வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி ரெடியூஸ் டு 50. இப்படி தான் இருந்துச்சு முதல்ல. பட் தே ஹேவ் ஆர்பிஐ இப்போ புதிய பாலிசியில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது 4 இருக்குது, ரெப்போ ரேட் இஸ் 4%, 3.35 கேட்டகரியில் வச்சுருக்காங்க. அப்படின்னா 6.5 கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க டிஃப்ரென்ஸ். புரிஞ்சுதா? ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங் யூ பீப்புள் ஹேவ் டு நோ ஃப்ரம் திஸ். அப்புறம் MSF அப்படின்ற ஒரு கேட்டகரி மென்ஷன் பண்ணியிருக்கேன், மார்ஜினல் ஸ்டாண்டிங் MSF, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ இப்போது பேங்க் ரேட்டில் கடன் வாங்கிட்டாங்க, தேர் ஷுட் பி a லிமிட் இல்லையா? எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கும். பேங்க் ரேட்டில் ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் தேர் வில் பி a லிமிட், ரெப்போ ரேட்டுக்கும் லிமிட் இருக்கும். அதுக்கு மேலேயும் பேங்க்ஸுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்றப்போ தே கேன் கோ ஃபார் தட் இஸ் கால்ட் அஸ் மார்ஜினல். ஓவர் நைட் there is a demand for money for banks, so they can go for it. இதுக்கு வந்து ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை விட 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். முன்னாடி 1 பேசிஸ் பாயிண்ட் இல்லைனா 100 பேசிஸ் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் இப்போ 4 இருக்குன்னா 5 இருக்கும், இல்லைனா 4 to 5 25 பேசிஸ் பாயிண்ட் அப்படின்னா 100 பேசிஸ் பாயிண்ட்னா 5 இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இப்போ ஏன் இதை சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா ஆல்ரெடி இதை குறைச்சிட்டாங்க, 4 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ திருப்பியும் வந்து லைக் இன்னும் இன்ஜெக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பீப்புள்கிட்ட இன்னும் மணி சப்ளை ப்ராப்பராக இல்லை. ஸோ டிமாண்ட் அதிகப்படுத்தணும். பீப்புள்கிட்ட மணி சப்ளை அதிகப்படுத்தினா தான் டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் மீன்ஸ் பர்ச்சேசிங் த ப்ராடக்ட்ஸ்.
homes construct பண்ணுறது, கார் பர்ச்சேசிங் பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக டிமாண்ட் அதிகப்படுத்தும் போது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அண்ட் த கார் மேனுஃபேக்சரிங் செக்டார், அதே மாதிரி உங்களுக்கு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இதெல்லாமே பூம் ஆகும். ஸோ ஜாப் க்ரியேஷன் ஆகும். தென் இது வந்து ஒரு சைக்கிளாக இட் வில் கிரியேட் மெனி லைக் ஹியூஜ் டிமாண்டை உருவாக்கும். இந்த டிமாண்டை உருவாக்குறதுனால இன்னும் அதிகமாக லைக் சப்ளை வில் கிரியேட். ஸோ இதுக்கு தான் இது இன்ஃப்ளேஷனை லைக் 4லேருந்து 6% லைக் 4 to 6 கொண்டு வரணும். பட் அவர் இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி லெஸ் நவ். ஸோ அந்த இன்ஃப்ளேஷனை அதிகப்படுத்துறது தான் இந்த டார்கெட் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இப்போ ஆர்பிஐ வந்து ரெடியூஸ் பண்ணல. அதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொன்ன ஜிடிபி இஸ் இன் வெரி லெஸ் -7.5% 2020-21 ஃபினான்ஷியல் இயருக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் லைக் increase in demand increase ஆகும்போது there will be a price rise ஆகும். அது இட்ஸ் a good for economy. ஆனால் டிமாண்ட் கம்மியாகிறதுனால இன்ஃப்ளேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ டிமாண்ட் கம்மியாகிறதுனால ப்ரொடக்ஷன் லெஸ் ஆகும்போது இன்ஃப்ளேஷன் வில் பி டார்கெட்டட். அதுவும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது நமக்கு நடக்கிறதா இருந்தால் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ அதிகம். ஸோ டிமாண்ட் கம்மி, ப்ரொடக்ஷன் லெஸ் ஆகும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ தட்ஸ் தென் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இப்போது லேபர் சார்ஜ் அதிகமாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன டிமாண்ட் கம்மியாக இருக்குது, ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ ரெடியூசிங். அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய காஸ்ட் இஸ் கோயிங் லைக் இப்போ ஒரு கார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா கார் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ணால் முன்னாடி 1000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ண இடத்துல இப்போது எம்ப்ளாயிஸ் வர் ரெடியூஸ்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் லெஸ் ஆகுது. அப்போ டிமாண்ட் அதிகமாகும் போது வாட் தே வில் டூ லைக் இன்ஃப்ளெக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் போடணும், சேலரிஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா காரோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை தாண்டி போகும்போது ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அப்படி விலைவாசிகள் இப்போ க்ரூட் ஆயிலோட ரேட் ஏறுது அப்படின்றப்போ டிரான்ஸ்போர்ட் செக்டார் இன்க்ரீஸ் ஆகும். அது வெஜிடபிளில். ஸோ இதெல்லாம் வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். விலைவாசிகள் ஏறுறதுனால அது சேலரியாக இருக்கலாம், இல்லைனா லைக் அது பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட ஃபேர் சார்ஜஸாக இருக்கும், வாட் எவர் இட் இஸ். Then there is a concept called as core inflation. We having the concept that is CPI inflation, CPI and the WPI. Like consumer price index and WPI. For you people, tomorrow you will get this class. So consumer price index பொறுத்த வரைக்கும் there is a basket of goods. ஒரு 100% weightage we will have a basket that is food items. Consumers daily consume பண்ணக்கூடிய பொருட்கள் இதில் இருக்குது. Food, beverages, etc., lighting, etc. இது goods and services will be there. Goods and services. WPI எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோல்சேலை பொறுத்த வரைக்கும் only goods will be there. அதுக்கும் சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இதில் இன்ஃப்ளேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் இதெல்லாமே ரொம்ப இன்ஃப்ளேஷன் ஆகும். ஃபியூவல் எல்லாம் ரொம்ப இன்ஃப்ளேஷன் ஆகும். மற்றபடி இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ஆகாது. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா நார்மலாக சிபிஐ இன்ஃப்ளேஷன் லைக் 4%ன்பாங்க, இது 5%ன்பாங்க. ஸோ நார்மலாக வில் சிங். இதில் அதிகமாக ஃப்ளக்சுவேஷன் ஆகக்கூடியது இட் வில் மேக் இந்த ஹெட்லைன். அதான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது. ஸோ பெட்ரோல் ரேட் ரொம்ப ஏறுது அப்படின்னா ஸோ இந்த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை உருவாக்கக்கூடிய அந்த அதிகமாக செய்திகளில் வரக்கூடிய விஷயங்கள் தட் இஸ் க்ரூட் ஆயில் ஏறுறதுனால இன்ஃப்ளேஷன். ஸோ நீங்கள் க்ரூட் ஆயில் ஏறுறதுனால தான் இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷனே அதிகமாகுது, WPI இன்ஃப்ளேஷன் அதிகம். ஸோ அந்த லைக் ஹெட்லைனை உருவாக்கக்கூடிய இல்லைனா இன்ஃப்ளெக்ஸ் ஆகக்கூடிய ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆகக்கூடிய வேல்யூஸை இல்லைனா ஃபியூவலை ஃபுட்டை வெளியில் எடுத்துகிட்டு சிபிஐ மற்ற இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட இன்ஃப்ளேஷன் அனௌன்ஸ் பண்ணுறது பேர் தான் கோர் இன்ஃப்ளேஷன் பேர். யூ ஆர் டேக்கிங் அவுட் தி ஃப்ளக்சுவேட்டிங் products from the basket, then it will be called as, then you are measuring while you are measuring this box அதில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா that is called as core inflation பேர். except like excluding this fluctuating things. புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இதுவும் WPM. இதுக்கு பேர் கோர் இன்ஃப்ளேஷன். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா what are things fluctuating will make the headline, அதுக்கு பேர் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் பேர். ஸோ that's all. So then CCTV in police stations, Supreme Courtோட recent judgment-ஆக இருக்கட்டும், recent direction-ஆக இருக்கட்டும், இல்லைனா 2015 there is a judgment DK Basu versus state government of West Bengal. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கஸ்டோடியல் டெத் அதிகமாகிட்டு இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்யூசஸ், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது லைக் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம். ஸோ அதனால் ப்ரிசனர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, அவங்க போகக்கூடிய அந்த லைக்
பாத்வேஸில் எல்லாமே வந்து சிசிடிவி கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது இன்னும் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. தட்ஸ் த ரீசன் டைரக்ஷன் ஆர் கிவன். சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் லாக்அப்ஸ் ஏரியாவில், அப்புறம் மெயின் கேட், எக்ஸிட் பாயிண்ட்ஸ், காரிடார்ஸ், லாபி இதில் எல்லாமே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. வித் வாய்ஸ் வீடியோ ரெக்கார்டிங்கோட சேர்த்து. சரியா? அது மட்டும் இல்லை, சிசிடிவின் சிபிஐ ஆஃபீஸர்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், என்ஐஏ, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதில் எல்லாமே கொண்டு வர சொல்லுங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இன் இன்டரோகேஷன். ஸோ வித்தவுட் பனிஷிங் பீப்புள், வித் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இல்லாமல் உண்மைகளை வெளியில் எடுக்கிறது. விசாரணைகள் அப்படி தான் பண்ணப்படணும். பிகாஸ் அண்டர் ஆர்டிகிள் 21 எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு லைக் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ அப்போது லைஃப் த்ரெட்னிங் மாதிரி நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்றத இந்த ஆர்டிகிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஆல்ரெடி வி நோ தட் அண்டர் ஆர்டிகிள் 21 அடிப்படையில் வி ஹேவிங் inferred and conferred rights. That is right against solitary confinement, then right against handcuffing, right against custodial death, right against public hanging. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு ஷெல்டர், ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் இதுவும் அது கேட்டகரியில் வருது அப்படின்ற சுப்ரீம் கோர்ட் முன்னாடியே ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்ஸில். ஸோ தட்ஸ் அ ரீசன் சிசிடிவி ஹேவ் டு பி ப்ரொவைடர் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் இந்த சொல்லியிருக்கேன். ஸோ 2001 2018 வரைக்கும் 1727 டெத்ஸ் வேர் ஹேப்பன், கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட 26 policemen were imprisoned for this, punished for this. அவங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்ணதுனால நிறைய டெத் நடந்திருக்கு அப்படின்றது. கிட்டத்தட்ட 2000 லைக் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் ரெக்கார்டட் ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி ஆஃப் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர். ஸோ அதில் சைன் பண்ண அப்படின்னா ஸோ நம்ம சிசிடிவி எல்லாமே அவங்க லைக் யுனைடெட் நேஷனோட நார்ம்ஸை நம்ம பைண்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் நம்ம சிக்னேட்டர் ஆகலை. சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங். தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து லாட்ரி, கேம்பிளிங், பெட்டிங் டாக்ஸபிள் அண்டர் தி ஜிஎஸ்டி. ஸோ இது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி கேட்டகரியில் இப்போ ரீசெண்டாக லைக் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து லாட்ரி, கேம்பிளிங் எல்லாமே வந்து டாக்ஸபிள் கேட்டகரியில் கொண்டு வரணும் அப்படின்றது. அப்போது அதை எதிர்த்து ஏஜென்ட்ஸ் த அசோசியேஷன் வென் ஃபார் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போனாங்க. இட் இஸ் ராங்ஃபுல்லி கிளாசிஃபைட் அப்படின்றது அது சுப்ரீம் கோர்ட் விளக்கம் கொடுத்துருக்கு. பிகாஸ் ஜிஎஸ்டியில் தெர் இஸ் அ ஷெட்யூல் 3 கேட்டகரி. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, லாட்ரி, பெட்டிங், கேம்பிளிங் எல்லாமே வந்து கூட்ஸ் ஆர் நாட் சப்ளை கேட்டகரியில் தே கேன் பி ஆடட். ஸோ இட் கேன் பி லைக் அந்த கேட்டகரியில் லைக் ஆக்ஷனபிள் கேட்டகரி தே கேன் கிளைம் ஃபார் தட் அப்படின்றது தான். இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்ஷனபிள் திங், சீட்டு இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் கிளைம் பண்ண முடியாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர் அண்டர் ஆர்டிகிள் 246A. த பார்லமெண்ட் ஹேஸ் த ரெஸ்பெக்ட் டு மேக் லாஸ் ஆன் திஸ். எதெல்லாம் கூட்ஸில் வரும், எதெல்லாம் சர்வீசஸில் வரும் அப்படின்ற மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஆக்ஷனபிள் கிளைம்ன்ற நான் உங்களுக்கு சொன்னேன். லாட்ரி எல்லாத்த விஷயங்கள் எதெல்லாம் ஆக்ஷனபிள் வராதுன்னா டெட் மார்ட்கேஜ். இப்போ நீங்கள் வீடுகள் அடமானம் வைக்கிறீங்க, அது வந்து ஏலத்துக்கு வருது அப்படின்னா இட்ஸ் நாட் அண்டர் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கேட்டகரியில் வராது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். தென் டிட்டோரேட்டிங் கிரேட் பேரியர் ரீஃப். கிரேட் பேரியர் ரீஃபை பொறுத்தவரை இட்ஸ் அ கோரல் ரீஃப். இட்ஸ் அ ஹியூஜ், இந்த லேண்ட் இருக்கக்கூடிய பகுதி இட்ஸ் ஃபுல் ஆஃப் அ கிரேட் பேரியர் ரீஃப். இட்ஸ் அ வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரீஃப்லே ரொம்ப அதிகமாக கண்டினியூஸாக இருக்கும். இட்ஸ் அ ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்பாங்க. ஸோ லேண்டில் இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட் வந்து அமேசான். அதுக்கப்புறம் இது வந்து மெயின் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் கேட்டகரியில் ஈக்குவலண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அது பண்ணுது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். அது இப்போது சீ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால, கடல் அளவு உயர்றதுனால இது வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. கோரல் ரீஃபை பொறுத்த வரைக்கும் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, யூ பீப்புள் நோ தட் இஸ் கோரல் ரீஃப். ஸோ சி லெவலில் இருந்து ரொம்ப டீப்பராக இருக்காது. ஸோ இட் வில் பி இன் திஸ் ஏரியாஸ். ஸோ இதில் நிறைய உயிரினங்கள் வந்து சர்வே பண்ணோம். அப்புறம் கோரல் ரீஃபை பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி பாலிப்ஸ் இருக்கும். லைக் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி தேர். இந்த பாலிப்ஸில் தேர் வில் பி அ ஜூ ஆந்தலே, ஆல்கே வில் பி தேர். இந்த ஆல்கே வந்து தான் அது கலர். நீங்கள் கோரல் ரீஃப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி கலர்ஃபுல். ஸோ அந்த கலர் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆல்கே. So it will act as a symbiotic relationship. Symbiotic relationship in the sense
ஆல்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக அதுக்கு ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணுது. அப்புறம் கோரல் ஃபாலிவ்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நியூட்ரியன்ஸ், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொவைட் பண்ணுது. இதனால் சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப் மூலம் இதில் யார் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டாலும் ஸோ ஆல்கே கான் சர்வை. இப்போ கோரல் ரீஃப் பாதிக்கப்பட்டா ஆல்கே கான் சர்வை. அது மாதிரி ஆல்கே பாதிக்கப்பட்டுச்சோம்னா கோரல் ரீஃப். இப்போ சி லெவல் ரைஸ் ஆல்கேயை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ நீட் ஆஃப் சன்லைட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா ஆல்கே வந்து விசிபிள் டு லைட்டாக இருக்கணும். சப்போஸ் சி லெவல் ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஸோ விசிபிலிட்டி இருக்காது. விசிபிலிட்டி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதால் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஜூஆந்தலைக்கு ஆக்சிஜன் கொடுக்க முடியாது. சாரி, கோரல் ரீஃப்ஸுக்கு ஜூஆந்தலை வந்து ஆக்சிஜன் கொடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஸோ எக்ஸ்பெல் ஆகும். இந்த ஜூஆந்தலை வந்து எக்ஸ்பெல் பண்ணிக்கும். அப்புறம் இந்த கலர் போயிருச்சு, இந்த ஆல்கே வெளியில் போயிருச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கோரல் ப்ளீச்சிங்னு பேர். ஸோ அதுக்கு பிறகு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா இட் வில் டை. த சேம் திங் வில் ஹேப்பன். ஆல்கே இறந்து போனாலும் ஜூஆந்தலை கான் சர்வை. இப்போ என்ன நடக்கும்னா ஒன்று சி லெவல் ரைஸ் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் நடக்கும். இன்னொன்று சி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால லைக் கோரல் ரீஃப் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அப்போது ஜூஆந்தலை என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பெல் ஆகுது. சரியா? ஸோ அதனால சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ஹேப்பனிங். கோரல் ப்ளீச்சிங் இஸ் ஹேப்பனிங் இன் லைக் கிரேட் பேரியர் ரீஃப் ஏரியா அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐயூசிஎன் தான் இந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. சரியா? தென் கேன்சர் ஜினோம் அட்லஸ் 2020 கான்ஃபரன்ஸ். ஸோ அதில் இந்தியாவோட கேன்சர் ஜினோமை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ மெஷர். லைக் ஜினோம் அப்படின்னா லைக் இந்தியாவை பொறுத்தவரையும் லாட் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆர் தேர். அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அதோட ஜினோமை லைக் எடுத்து அதை லைக் ஸ்டடி பண்ணுறது, சயின்டிஃபிக்கலாக ஸ்டடி பண்ணுறதுக்கு அதுக்கும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இவங்களுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, ரிலேஷன் இன் த சென்ஸ் நோய்களில் என்னென்ன சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான். அதுக்கு தான் இந்த கேன்சர் ஜினோம் அட்லஸ் எடுக்கிறாங்க. டேட்டா பேஸ் ஆஃப் மாலிகுலர் ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் த கேன்சர் பேஷண்ட்ஸ் வில் பி டேக்கன். அப்புறம் அவங்க எதனால் அந்த கேன்சர் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது ஜெனட்டிக்கல் மேட்ரா இல்லை லைஃப் சைக்கிளா, அவங்களோட எடுக்கக்கூடிய உணவுகளா இல்லை அவங்களோட லைஃப் சைக்கிள்னால் வருதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அப்புறம் தேர் வில் பி அசம்பிளி, இட்ஸ் அ கான்ஃபரன்ஸ். ஸோ வேர்ல்டு லெவலில் லைக் எதுக்கு அப்படின்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கேன்சர் சிமிலாரிட்டியை கண்டுபிடிச்சி அதை காம்பேக்ட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸை கண்டறிகிறதுக்கு. அதுக்கு தான் நம்ம ஜினோம் சீக்வன்சிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தட். ஸோ தட்ஸ் ஆல். ஹோப் லைக் yesterday's paper வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். Today's and tomorrow we will continue on tomorrow itself. So thanks a lot for joining me.